Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனல்ல DIY வாட்டர் மார்பிள் நெயில் ஆர்ட் ஸ்டிக்கர்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சில பேருக்கு வாட்டர் மார்பிள் நெயில் ஆர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராப்பரா ரிசல்ட் வராது. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற வாட்டரா இருக்கலாம், இல்லனா அவங்க யூஸ் பண்ற நெயில் பாலிஷஸ் கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாட்டர் மார்பிள் நெயில் ஆர்ட் பண்ணும்போது நமக்கு சரியா ரிசல்ட் வரலைன்னா நம்ம நெயில்ஸை சுற்றி எக்ஸஸ் பாலிஷ் ஒட்டிக்கும். அப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த நெயில் ஆர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெயில் ஆர்ட் ஸ்டிக்கர்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரி வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ளீன் கவர் எடுத்துக்கோங்க. ஜிப்லோ கவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஜிப்லோ கவர் தான் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன் நெயில் பாலிஷ் இதில் அப்ளை பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சிங்கிள் லேயர் அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் டபுள் லேயராக அப்ளை பண்ணுங்கள். டபுள் லேயராக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது மேலே நம்ம வந்து நெக்ஸ்ட் கலர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது காயறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணணும். இன்றைக்கி நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். சும்மா ரேண்டமாக நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ரேண்டமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற குண்டூசியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். பாருங்கள் டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இதிலே வந்து வேறு கலர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் நெயில் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்தளவுக்கு நெயில் பாலிஷ் வேஸ்ட் ஆகாது. பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். சரி, இதே மாதிரி ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி வரைய போகிறேன். ஒயிட் கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது மேலேயே நம்ம வந்து வச்சுருக்க பர்பிள் கலரை இந்த மாதிரி லைட்டாக அந்த ப்ரஷ் டச் ஆகாத மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கணும். சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்ணணும். இந்த மாதிரி உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுத்தோம்னா ஒரு டிசைன் வரும். இதுவே நீங்கள் வெளியே இழுத்திங்கன்னா வேறு ஒரு டிசைன் வரும். இது நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. நான் இந்த மாதிரி ஆட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தால் முன்னாடி நாள் நைட் ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் காய வச்சுருங்க. இப்போ நம்ம அதை பீல் பண்ணலாம். இந்த மாதிரி கவனமாக பொறுமையாக நீங்கள் பீல் பண்ணிங்கனாலே ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், பீல் பண்ணதுக்கப்புறமா இது இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ஸ்டிக்கர்ஸும் நம்ம பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நான் இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன மெத்தடுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நெயில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் கோட் அப்ளை பண்ணி பேஸ் கலர் அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. நான் ஒயிட் கலர் பேஸ் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். அகெயின் நம்ம பேஸ் கோட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கரை இது மேலே பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஸ்டிக் ஆகும். அடுத்து நம்ம எக்ஸஸாக இருக்கிற நெயில் ஸ்டிக்கரை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற நெயில் ஷேப்பரை வச்சு கார்னரில் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸஸாக இருக்க ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சின்ன சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி குட்டி சிசரை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸஸாக இருக்க ஸ்டிக்கர்ஸை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னும் எக்ஸஸாக இருக்கிற பாலிஷஸை இந்த மாதிரி ரிமூவரில் ப்ரஷ்ஷை டிப் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இது ஒரு மெத்தட். நம்ம இன்னொரு மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேஸ் கோட் அப்ளை பண்ணாமே நீங்கள் வச்சுருக்க ஸ்டிக்கரை ஜஸ்ட் இது மேலே வச்சுட்டு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் நெயில் சைஸுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சிசரை யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக அந்த கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. பேஸ் கோட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற நெயில் ஸ்டிக்கரை ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுங்கள்.
ஓகே, நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கார்னர் அண்ட் சைட்லலாம் வந்து நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். டிப்பில் மட்டும் சரியாக கட் பண்ணலை. ஸோ இதை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் நெயில்ஸை திருப்பிட்டு கரெக்டாக ஈவனாக குட்டி சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். எக்ஸஸாக இருக்க ஸ்டிக்கர்ஸை இந்த மாதிரி ஷேப்பர் வச்சு லைட்டாக ஷேப் பண்ணிங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் நெயிலுக்கும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன், நல்லா பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைம் போகணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேல காமிச்சிருக்க மாதிரி நீட்டாக வந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் க்ரியேட் பண்ணி உங்கள் நெயில் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இந்த நெயில் ஆர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம டாப் கோட் அப்ளை பண்ண போகிறோம். டாப் கோட் அப்ளை பண்ணால் தான் லாங் லாஸ்டிங்காகவும் கிளாஸியாகவும் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான DIY மார்பிள் ஸ்டிக்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.